மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது ரூபாய் டாலர் வித்தியாசம். இதை பற்றி தான் சொல்ல போகிறேன். என்னங்க இதில் வித்தியாசம் இருக்குது? அது ஒரு டாலருக்கு எதிராக இந்திய ரூபாயோட மதிப்பு 83 ரூபா சில்லற வந்துடுச்சு. கிட்டத்தட்ட 84 ரூபா வந்துடுச்சு. ஆக 1947 டாலரும் ரூபாயும் ஒரே ரேஞ்சில் இருக்குது. ₹1 கொடுத்தா $1 கொடுப்போம். இப்போ இந்த அளவுக்கு வித்தியாசத்துக்கு காரணம் இந்தியர்களுடைய செயல் திறனற்றவர்கள் அப்படின்னு ஒரு சிலர் சொல்வது உண்டு. ஒரு சிலர் இந்தியா இந்த அரசியல்வாதிகளால் முன்னேறாமல் போயிடுச்சு அப்படின்னு ஒரு சிலர் சொல்வது உண்டு. ஆனால் இதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்றத பற்றி ஒரு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எடுத்துங்க. தேங்க்யூ. என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்களே, ஏன் இது முன்னேறாமல் போயிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. ஒரே ஒரு காரணம்தான். அமெரிக்காவில் ஏற்கனவே கம்பெனிஸ் இருக்குது. அதனால் அவன் முன்னேறது ஈஸி. ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கிறவன் கொஞ்சம் லாஸ் ஆகிருப்பான், திரும்பியும் அதை தொழிலை கண்டினியூ பண்ணிட்டு போயிடுவான். ஆனால் இந்தியாவில் முதல்ல பொருளாதார மேதை மற்றவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க, ஒன்றை மேதை கிடையாது. உண்மையான பொருளாதார மேதைன்றது சண்முகம் செட்டி அப்படின்றவர், தமிழன். அவரால் தான் எடுத்த உடனே ஒரு பொருளாதாரத்தை போட முடியாமல் அதை கண்டினியூ பண்ண முடியாத அளவில் ஒரு பெரிய சிக்கலான ஒன்று உருவானது. புரியுதுங்களா? அதில் பொருளாதார சுணக்கத்தை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாத சூழ்நிலை. ஏன்னா எல்லா பணத்தையும் பிரிட்டிஷ்காரன் தூக்கின்னு போயிட்டான். அந்த ஒரு சூழ்நிலையில் அவருக்கு போட்ட அந்த ஒரு அறிவு இன்றைக்கி யாருக்கும் இருக்குமான்னு தெரியல. பணத்தை வச்சுட்டு நான் என்ன செய்யுதுன்றதை விட பணமே இல்லாதவன் என்ன செய்யறதுன்றதை பற்றி தான் முயற்சி பண்ண முடியுமா? அவன் தான் அறிவாளி. அடுப்பட்ட ஒரு நிலையில் இருந்த இந்திய பொருளாதாரம் இன்றைக்கி பில்லியன் கணக்கில் முன்னேறிட்டு இருக்குன்னா ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்முடைய பொருளாதார வளர்ச்சிக்கு நம்ம எல்லோரும் என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டால் 99% யாரும் ஒன்றும் செய்கிறதில்லை அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா நம்ம எல்லாருமே பிரிட்டிஷ்காரனுடைய வார்த்தைகளை கேட்டு நாம் வேலைக்காரனாக மாறிட்டுருக்குமே தவிர எஜமானாக மாற விரும்பலை. அதுதான் எத்தனை தடவை கேட்டாலும் அதுதான் சொல்லுவேன். நம்முடைய எண்ணங்களை கிட்டத்தட்ட 200 வருஷத்தில் மாற்றிட்டான். அப்படி இருக்கக்கூடிய நம்ம திரும்பியும் முதலாளியாக மாறணும் அப்படின்ற எண்ணம் நம்மில் பலருக்கு வருவதில்லை. அதுதான் உண்மை. அப்படி பலருக்கு அந்த எண்ணம் வராதால தான் இன்றைக்கும் நம்ம வெளிநாடுகளுக்கு போய் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. இன்றைக்கி கஷ்டப்பட்டுருக்குறோம். நம்முடைய கன்சியூமிங் வாங்கும் அதை விட நம்ம ப்ரொடக்ஷன் சேல்ஸோட வாங்குறத அதிகமாக இருக்கிறதால தான் இன்றைக்கி நம்முடைய ரூபாயோடைய மதிப்பு இறங்கிட்டு இருக்குது. நம்ம சேல்ஸ் அதிகப்படுத்தினோம்னா தான் இந்த தாக்கத்திலிருந்து நம்ம விடுபட முடியும். அப்படி இல்லாவிட்டால் நம்ம சும்மாவாது சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதான், இந்தியர்கள் எல்லாம் முட்டாள்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். ஏன்னா இந்தியர்கள் உழைக்க மட்டும்தான் தெரியுமே தவிர அவனுக்கு உருப்படியாக வேறு எதுவும் தெரியாது. நம்ம அரசியல்வாதிங்க அதாட்டம் சினிமாக்காரங்க இவங்கெல்லாம் பெரிய பெரிய வீடு கட்டினவங்க இம்போர்ட் கார் வாங்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர நம்ம நாட்டை உயர்த்தணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சில கம்பெனிஸை உருவாக்கினாங்கன்னா கூட போகிறோம். அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்தை ஒவ்வொரு சின்ன கம்பெனிஸ் அவன் முடிஞ்ச வரை ஒரு கம்பெனிஸ் உருவாக்கினான்னா இன்றைக்கி இந்தியாவில் பல கம்பெனிஸ் உருவாகியிருக்கும். பல கம்பெனிஸ் உருவாச்சுன்னா பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இன்றைக்கி வேலைவாய்ப்பு கிடச்சிருக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கும் அந்த சினிமாக்காரன் வந்தானே என்னடா செஞ்சான் அப்படின்னா, அவர் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாருங்க, அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அளவில் தான் இருக்குமே தவிர
அவர் இந்த கம்பெனி வச்சாருங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது ஒன்றுமே கிடையாது. அது வைக்கக்கூடிய தகுதியும் அவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் நமக்கு நம்முடைய அன்றைய நேரத்தை துடைக்கிறதுக்கு உணவையும் உடையும் கொடுத்துட்டு கையில் ஒரு 100 200 கையில் கொடுத்துட்டு போயிட்டான்னா அவர் தான் பெரிய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். உண்மையிலே அவங்களெலாம் தலைவர்கள் இல்லை. உண்மையான தலைவனாக இருக்க வேண்டியவன் ஒரே ஒரு ஆள் தான். எதுவும் அவனால் முடியுதோ அவன் ஒரு கம்பெனிஸ் ஆரம்பித்து அவனால் ஒரு 100 பேர் 10 பேர் ஒருத்தவனுக்கு கூடாது ஒரு வேலையை அவன் யார் கொடுக்குறாங்களோ அவன் தான் உண்மையான தலைவன். அப்படி இல்லாதவனை தயவு செஞ்சு தலைவா அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு வாடான்னு சொல்லிட்டு போயினே இருங்க. புரியுதுங்களா? எவன் தலைவனா அவனை மறந்துட்டு எவன் முட்டாளையோ அவனை தலைவன் சொல்லிட்டு இருக்கிறோம். அவன் கொடுக்குற காசுக்காகத்தான். இதை மாற்றிட்டு நம்ம ஒவ்வொருத்தவனும் ஏதாவது ஒரு கம்பெனிஸுக்கு செய்யறதுக்கு ஆரம்பிச்சோம்னால் இந்தியாவில் வெளிநாட்டுக்காரன் வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு நிலைமை கூடிய விரைவில் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை. தேங்க்யூ. அதனால் நாடு முன்னேறும், நீங்களும் முன்னேறுவீங்க. தேங்க்யூ டியர்ஸ். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.